ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு. ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, பர்த்டே வந்து எனக்கு செலிப்ரேட் பண்ண பிடிக்கல. ஏன்னா என்னோடய பொண்ணுக்கு செலிப்ரேட் பண்ணல. எதுக்கு கேக் கட் பண்ணுறதுன்றது விட்டுட்டேன். ஸோ இவங்க பண்ண வேலைனால தான் நான் கேக் கட் பண்ணேன். இவங்க கிஃப்ட்டு கொடுக்கணுமா, அதுக்காகவே கேக் கட் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. பசங்க பேசுகிறது பாருங்கள். என்னோட கிஃப்ட் செம்ம மஜாவாக இருக்குது கைஸ். இது என்னோட கிஃப்ட் கைஸ். நாங்கள் இது வந்து எவ்வளோ பெருசு பாருங்க கைஸ். பெருசாக 3 பொருள். நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் கைஸ். சரி, ஓகே. இது ஒரு கண்டிஷன். நான் எங்கே ஒழிச்சு வச்சுருப்பேன் இந்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு வந்து நான் இந்த பீரோ கீழே தான் ஒழிச்சு வச்சுருந்தேன். இப்போ நாங்கள் வீடியோ வந்து எடுக்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கள் 2 பேருக்குள்ளே தான் இருக்குது. எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட கண்டினியூ வந்து நாங்கள் நாளைக்கு போடுறோம். நாளைக்கு பார்ட் 2 இல்லை கைஸ், இதே வீடியோ தான் இது கைஸ். இது நாங்கள் ஓப்பன் பண்ணியே தீருவோம். ஏன்னா நானும் இன்னும் பார்க்கல. என்னோட கிஃப்ட் அவன் இன்னும் பார்க்கல. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும்தான் போய் வாங்கினது. இது மட்டும் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் தான் போய் வாங்கினது. எங்கள் அம்மா வந்ததே இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா வேறு பிறந்த நாள் எதுக்கு வருவாங்க. சரி, ஓகே கைஸ், மஜாவாக இருக்க போது நாளைக்கு. ஸோ தான் கைஸ், இப்போ வந்து எங்கள் அம்மா சிக்கம் ஆகிடும். எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் சிக்கமாகிடும் கைஸ். நாங்கள் வந்து இதோட கண்டினியூ வந்து நாங்கள் நாளைக்கு போடுறோம். ஓகே, பாய் கைஸ். நாங்கள் டைம் வந்து கரெக்டாக 10:50. எஸ் கைஸ். ஏன்னா நாங்கள் இவ்வளோ பேசி எங்களுக்கு வாய வலிக்குது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. சரி, ஓகே கைஸ். பாய் கைஸ். ஓகே கைஸ். பார்த்தீங்கல்ல பசங்க எவ்வளோ ஜாலியாக பேசியிருந்தாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஹஸ்பண்ட் கொடுத்த கிஃப்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு கீ செயின். அடுத்தது வந்து ஒரு சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இவங்க எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணான்ட்டு நைட்டெல்லாம் உள்ளே உட்காந்து என்னென்னமோ பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப எனக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. கேக் கட் பண்ணும்போது, கிஃப்ட் வாங்கும்போது, அந்த கிஃப்ட்டு பிரிக்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் பசங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்களோட பர்த்டே எல்லாமே எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நானும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இருந்தால் மறக்காமல் ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. அப்படியே இன்றைக்கி வீடியோ பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் யாருக்கான பர்த்டே இருந்துச்சுன்னா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். வேறொன்றும் இல்லை, எல்லாமே கிஃப்ட்டு தான். எல்லா கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இவங்க இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. சின்னது தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி வச்சுது. அந்த கிஃப்ட்டில் ஒன்றும் இல்லைங்க, 2 பேங்கிள்ஸ். கிஃப்ட்டு சிறுசாக பெருசான்னு இல்லைங்க, அவங்க கொடுக்கணும்னு தோணுச்சு பாருங்கள், அதுதான் ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்மளுக்கு. தேங்க்யூ அ லாட். பாய், see you, டாட்டா. மீண்டும் சந்திக்கலாம். பாய் கைஸ்.